வணக்கம், நான் டாக்டர் ஆகாஷ் பாண்டே, ஜெனரல் டென்டிஸ்ட் அண்ட் சீனியர் கன்சல்டன்ட் அட் தானியாஸ் டென்டல் கிளினிக் அண்ட் ஸ்கைவைட் கிளினிக் T.nagar. டாக்டர், சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பழக்கம் இருக்கும். குறிப்பா குழந்தைகளுக்கு பற்களை ஒரு மாதிரி நிறன்னு கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கிரைண்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு ஹெல்த் கண்டிஷன் காரணமா இருக்கா? அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டாக்டர். கிரைண்டிங் பார்த்தீங்கன்னா டென்டல்ல ஒரு ப்ரக்சிசம்னு சொல்லுவோம். அது என்னன்னா, நீங்க ரெண்டு பல்லும் அழுத்தி கடிக்கிறீங்க, கடிச்சு நீங்க கிளென்ஸ் பண்றீங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால வர நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்றாங்க. அது சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்லயே உங்களுக்கு தெரியும். அந்த சிம்டம்ஸ்னா உங்களுக்கு திடீர்னு கூச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் பல்லு. சரிங்களா? உங்களுக்கு எந்த பகுதியிலையும் நீங்க அதிகமாக கடிக்கிறீங்களோ அந்த பகுதியில் உங்களுக்கு ஃபேஷியல் பெயின்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும், காது வலி வர ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்படியே அது அக்ரிவேட் ஆகிட்டு உங்கள் ஹெட்ஏக் வரைக்கும் போயிடும் அந்த வலி. சரிங்களா? ஸோ சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடிக்க பல்லோட மேல் என்னன்னு சொல்கிறது அதெல்லாம் ஃபுல்லாக தேஞ்சிடும். சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாக தெரிகிறதுனால உங்களுக்கு கூச்சல் வருது எல்லாமே ஒரு சிம்டம் மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? பல்லுலாம் சின்னதாகிடும். இது எப்போ பண்ணுவீங்கன்னா, நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் தெரிஞ்சு பண்ணுவாங்க, நிறைய பேஷண்ட்ஸ் தெரியாமலே அவங்க பல்ல கடிக்கிறது அவங்களுக்கு தெரியாமலே இருக்கும். தெரிஞ்சு பண்ணுற பேஷண்ட்ஸ் எப்போ பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது, ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கும்போது they tend to bite and do clenching. சரிங்களா? அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு, அந்த ஆங்ஷியஸ்னஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு அவங்க பல்ல கடிச்சுட்டு ஒரு ஹேபிட் ஆக்கிப்பாங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் ஸ்லீப்பில் நைட் தூங்கும்போது நிறைய பேர் பல்ல கடிப்பாங்க அவங்களுக்கே தெரியாமல். ஸோ டாக்டர் எனக்கு திடீர்னு கூச்சல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வருவாங்க நிறைய பேஷண்ட்ஸ். இப்போ அவங்களுக்கு பார்த்தோம்னா பல்லு எல்லாமே தேஞ்சு போயிருக்கோம். சரிங்களா? அது காரணம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கேட்போம் நீங்கள் பல்லு கடிப்பீங்களா? டாக்டர் பேஷண்ட்ஸ் இல்லை டாக்டர், நாங்கள் பல்லு எதுவும் கடிக்கிறது இல்லை, ஜஸ்ட் நார்மலாக கடிக்கிறவங்க தான் கடிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு நைட்டில் தூங்குறதுக்கு அப்புறம் they tend to bite. அந்த மாதிரி பல்லு கடிச்சு ஃபுல்லாக தேய்ச்சிடுவாங்க எல்லாமே. சரிங்களா? ஸோ அது ஸ்லீப் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்லீப் டிஸார்டர்ஸ் இருக்கிறதுனால, ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி இருக்கிறதுனால, இதனால நிறைய பேஷண்ட்ஸ் பல்ல கடிப்பாங்க. சரிங்களா? இது இல்லாமல் பல்லு முன்ன பின்னன்னு வளர்றதுனால, கடா பல்லு முன்ன பின்னன்னு வளர்றதுனால உங்கள் கடியெல்லாம் மாறும். இது கடி மாறும்போது ஒழுங்காக கடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பல்ல படுற இம்பேக்ட்னால அந்த பல்லுலாம் தேஞ்சு போகும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தேஞ்சு போனதுனால திருப்பி உங்கள் சிம்டம்ஸ் என்னென்னா இருக்குன்னா, கூச்சல் வருது, காது வலி, ஃபேஷியல் பெயின்ஸு, ஹெட்ஏக்ஸு. சரிங்களா? இதெல்லாம் ஜென்ரல் சிம்டம்ஸ் ஆஃப் ப்ளக்சிசம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த சிம்டம்ஸ் ஏதாச்சும் நோட் பண்ணிங்கன்னா டென்டிஸ்ட்டை ரெஃபர் பண்ணுங்கள் அண்ட் கெட் இட் கரெக்டட்.